வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech சேனல். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 10K ஒரு பெஸ்ட் மொபைல் வாங்கணும். அதுல 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கணும், டிஸ்ப்ளே வைஸும் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கணும், 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட, அண்ட் அதே போல யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா இருந்தா பெட்டரா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா மோட்டோல இருந்து Moto G24 Power அப்படின்ற மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க மோட்டோ தரப்புல இருந்து. இந்த மொபைல் வாங்கலாமா, இந்த மொபைலுக்கு ஆல்டர்னேட்டா வேற என்ன மொபைல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல கிளியரா சொல்லிருக்கேன். வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அன்பாக்சிங் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட ப்ளூ கலர் பாக்ஸிங் வந்து பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல மோட்டோவோட G24 பவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைடுல 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா. சோ அப்படியே வந்து ஹைலைட்டான ஃபீச்சர்லாம் போட்டு கீழே அதோட பிக்சரும் போட்டிருக்காங்க. டாப்ல பாக்ஸ் கண்டென்ட் அண்ட் பிரைஸ் என்னன்னு அடிச்சுட்டு போட்டிருக்காங்க. அப்படியே பாட்டம்ல பார்த்தோம்னா RAM வேரியன்ட் அண்ட் கலர் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தோம்னா எடுத்த உடனே மொபைல் தான் கொடுத்திருக்காங்க. டாப்ல இருக்க இந்த ஒரு ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மொபைல் வந்து பாத்தீங்கன்னா கவரோட சேர்த்து போட்டு தான் கொடுத்திருக்காங்க. ஆன் பண்ணிட்டு சைடுல வச்சிடலாம். நெக்ஸ்ட் பாட்டம்ல யூசர் மேனுவல் சிம் எஜெக்டர் இருக்கு. நெக்ஸ்ட் பாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்திருக்காங்க. சோ மோஸ்ட்லி வந்து இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல எல்லாம் பெருசா சார்ஜர் கூட சாம்சங்லாம் கொடுக்கிறது இல்ல. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா 33 வாட்ஸ் வந்து கொடுத்தது இந்த ஒரு மொபைலுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா தோணுது. அண்ட் டைப் சி கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. சோ இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இது போல கையாட்டினோம்னா லைட் எரியும். என்னன்னு பார்த்தோம்னா இதோட OS இதுல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இது போல ஷேக் பண்ணீங்கன்னா லைட் வந்து எரியும், இது போல ஷேக் பண்ணீங்கன்னா லைட் வந்து ஆஃப் ஆயிடும். OS அப்படின்னு பார்க்கும்போது Android 14 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வந்து நீங்க மோட்டோல எந்த போன் வேணாலும் சூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா bloatware அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4-5 வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதையும் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக் Android ஃபீல் வந்து கிடைக்கும். OS அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 14ல ரன் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு 15 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கான அப்டேட் வந்து வரும். நெக்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடு PMM மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பிளாஸ்டிக் தான், பட் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங்கா பிரீமியம் லுக் வந்து கொடுக்குது இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.99 mm திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 197 கிராம் வந்து இருக்கு. கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்க ஃபீல் தான் வந்து கொடுக்குது. பட் நம்ம சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றோம் இல்ல டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல பெரிய லெவல்ல வந்து ஃபீல் ஆகல. இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு IP ரேட்டிங் கொடுக்குறாங்க. மோட்டோவை தவிர நான் பெருசா பார்த்ததுல இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல எல்லாம் IP ரேட்டிங் இந்த மாதிரி IP52 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. தண்ணி எல்லாம் தெரியாம மேல தெளிச்சிருது பற்றுது அப்படின்னா நீங்க வந்து தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணிக்குள்ள எல்லாம் போடக்கூடாது. ஃப்ரண்ட்ல பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப் சைடுல எல்லாம் மினிமலா இருக்கு. பாட்டம்ல மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. டிஸ்ப்ளே 6.6 inch HD+ IPS LCD டிஸ்ப்ளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட உங்களுக்கு வருது. டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு இந்த 90Hzல ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் அதே போல பாண்டா கிளாஸ் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட் கிளாஸ்க்கு. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 563 nits வந்து கொடுத்திருக்காங்க. சோ இன்டோர்ல யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அதே போல நீங்க அவுட்டோர்ல எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஓகேவா இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. ஓவராலா டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது சேச்சுரேஷன் லெவலா இருக்கட்டும், நல்ல ஒரு டீப் பிளாக்கா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு. HD+ டிஸ்ப்ளே தான் வந்து கொடுத்திருக்காங்க. யூடியூப் பாக்குறீங்க இல்ல மல்டி டாஸ்கிங்லாம் அதிகமா பண்றீங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல சோ டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. லெஃப்ட் சைடுல ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 4G போன் தான். 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு SD கார்டு வந்து போட்டுக்கலாம். 1 TB வரைக்கும் எக்ஸ்பாண்டபிளா SD கார்டு உங்களால போட்டுக்க முடியும். பாட்டம்ல மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்கக்கூடிய இயர்பீஸ்மே உங்களுக்கு ஸ்பீக்கரா ஒர்க் ஆகறனால ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ல டால்பி அட்மாஸோட உங்களால கேட்டுக்க முடியும். சவுண்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. டாப்ல 3.5 ஆடியோ ஜாக் வந்து கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வால்யூம் ராக்கெட் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரா வந்து ஒர்க் ஆகுது. சோ நல்லாவே வந்து ஃபாஸ்டா இருக்கு. அதே போல நீங்க ஃபேஸ் அன்லாக்மே உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாறுமாறா நிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு மொபைலுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அதோட பேட்டரின்னு சொல்லுவேன். 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட உங்களுக்கு வருது. பாக்ஸ்லயே வச்சு கொடுத்திருக்காங்க. இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நார்மல் யூஸ் பண்றீங்க இல்ல மல்டி டாஸ்கிங் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல 2 நாளைக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமா இருக்கும். அண்டர் 10K வாங்கணும், பேட்டரி நல்லா நிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சூஸ் பண்ணலாம். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ போட்டோவோட அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு. பேக் சைடு கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க இப்ப வந்து பார்க்கலாம். ஓகேவா இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. அதே போல 2 மெகாபிக்சலுக்கு மேக்ரோ கேமரா செட்டப்போட வருது. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Helio G85 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த ப்ராசஸர் வந்து அடிக்கடி கொடுத்து பார்த்திருக்கோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லெவல்ல கேம் பிளே எல்லாம் விளையாட முடியாது. குட்டி குட்டி கேம் மினிமலான ஆப்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல தாராளமா லாக்
லேக் இல்லாம உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல யூடியூப் வீடியோ, ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இது போல மல்டி டாஸ்கிங்லாம் அதிகமா பண்றீங்க அப்படின்னா தாராளமா சப்போர்ட் பண்ணுது. RAM அப்படின்னு பார்க்கும்போது LPDDR 4x RAM வந்து கொடுத்திருக்காங்க. ஓவராலா இந்த போன் எப்படி இருக்கு, வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஒரு ஸ்பெக்குக்கு இந்த போன் நல்லாவே இருக்கு. உங்களால இன்னும் ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட முடிஞ்சு அப்படின்னா மோட்டோல இருந்து பாத்தீங்கன்னா Moto G24 கூட நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். அதுல வந்து Snapdragon 695 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அண்டர் 20K ல கொடுத்துட்டு இருந்ததை இப்போ அண்டர் 10K ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது வாங்குனீங்க அப்படின்னா நீங்க அதிகமா கேம் பிளே பண்ணாலும் பெரிய லெவல்ல வந்து லாக் இருக்காது, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பரா இருக்கும். அதே போல அந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அதோட ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே பெட்டரா இருந்துச்சு. நீங்க வந்து ஒரு 2000 ரூபாய் கூட போட்டு வாங்க முடிஞ்சா அதை கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 9000 ரூபாய் பிரைஸ் போட்டிருக்காங்க. அதே போல 8GB RAM 120GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ பேங்க் ஆஃபரோட சேர்த்து ஸ்டார்டிங் பிரைஸா 8249 ரூபாய்க்கு இதை சேல் பண்றாங்க. சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மத்த டீடைலும் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல இருந்து மீட் பண்ணலாம். பை.